விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அவருக்கு வயது 71. திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக முதலமைச்சரின் பரப்புரை கூட்டத்திலிருந்து மயங்கி விழுந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, என்ன அவருக்கு உடல்நிலை ஏற்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உயிரிழந்து விட்டார் என தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு கடந்த சில தினங்களாகவே கல்லீரல் தொற்று காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று முன்தினம் தான் வீடு திரும்பி இருந்தாரு. நேற்று விக்கிரவாண்டி அருகே நடைபெற்ற முதல்வருடைய பிரச்சார நிகழ்ச்சியில கலந்து கொண்ட புகழேந்தி மேடையிலேயே மயக்கமடைந்து விழுந்தார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதித்தாங்க. இந்த நிலையில அவருக்கு வென்டிலேட்டர் உதவியுடன் ரொம்ப தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது அவர் உயிரிழந்து விட்டார் என மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த எம்எல்ஏ புகழேந்தி காலமாகி இருக்கிறார். அவருக்கு என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் எதுவும் மருத்துவமனை தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறதா குணாநிதி? தற்போது வரை சிகிச்சை தொடர்பான எந்த விவரங்களும் மருத்துவமனையிலிருந்து நமக்கு வழங்கப்படவில்லை. தொடர்ந்து அவருக்கு ஏற்கனவே குடல் சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் அவர் நீண்ட காலமாக சிகிச்சை எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் கடந்த மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற கட்சி செயல்வீரர்கள் கூட்டத்தில் அவர் கடைசியாக கலந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு உடல்நிலையில மிக மோசமாகி சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாங்க. இந்த நிலையில தான் நேற்று முதல்வர் நிகழ்ச்சியில அவர் மயக்கம் அடைந்த போது அவர் அருகில் இருந்த அவங்க கட்சியினர் உடனடியாக மீட்டு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில அனுமதிச்சிருந்தாங்க. இங்க அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில சென்னையிலிருந்து ஒரு மருத்துவ குழு வருவதாகவும் அவர்கள் சிகிச்சை அளிக்க இருப்பதாகவும் நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது வென்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில தற்போது அவர் உயிர்ந்து விட்டார் என மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்திருக்கு. குணாநிதி, புகழேந்தி திமுகவில் எத்தனை ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்? அவர் என்னென்ன பொறுப்புகளை வகித்திருக்கிறார்? அது தொடர்பாக நினைவு கூறலாம். கண்டிப்பாக. அதாவது விழுப்புரம் அடுத்த அத்தியூர் திருவாதி கிராமத்தை சேர்ந்தவர் புகழேந்தி. அங்கிருந்து கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய அரசியல் பணியை தொடங்கிய புகழேந்தி மாவட்ட பொருளாளர், தற்போது தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் இருக்கிறார். கடந்த 2019 விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்போ இங்க விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அதனைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டு அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறது கட்சியினர் மத்தியில் ஒரு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்குது. தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி வளாகத்துல கட்சியினரும் பொதுமக்கள் ஏராளமானோர் கூடி எல்லாரும் ஒரு அழுது கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இங்க ஒரு பதட்டமான சூழ்நிலையே இருக்குது. தொடர்ந்து கட்சியினர் வருகை தந்திருக்கிறாங்க. அமைச்சர் பொன்முடியும் காலை வரை இங்கு மருத்துவமனையிலே இருந்து தற்போதுதான் புறப்பட்டு சென்றிருக்கிறார். குணாநிதி, அவருடைய குடும்பத்தினரிடம் யாரிடமாவது பேச முடிந்ததா? அவர்கள் தரப்புல அவருக்கு என்ன உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? தற்போது அவங்க குடும்பத்தினரும் மத்தியில நம்மோட பேசுவதற்கான சூழல் தற்போது இங்க இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து இங்க அங்க அவருடைய உறவினர்களும் கட்சியினரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறாங்க. எல்லாரும் அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் இங்க நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து கட்சியினர் வந்தவண்ணா இருக்கிறாங்க. தொடர்ந்து திமுகவுடைய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வந்தவண்ணா இருக்கிறாங்க. விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமாகி இருக்கிறார். அவருக்கு வயது 71. நேற்று முதலமைச்சரின் பரப்புரை கூட்டத்தில் இருந்தபோது மயங்கி விழுந்த நிலையில் அவர் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் உயிரிழந்திருக்கிறார். விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமாகி இருக்கிறார். நேற்று முதலமைச்சரின் பரப்புரை கூட்டத்தில் இருந்தபோது அவர் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ புகழேந்தி காலமானார். விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமாகி இருக்கிறார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். குணாநிதி, மேலும் அவருடைய உடலானது எப்போது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என்ற தகவல் எதுவும் வெளியாகி இருக்கிறதா?
விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானார். அவருக்கு வயது 71. நேற்று முதலமைச்சரின் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த அவர் திடீரென மயங்கி விழுந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தவருக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ புகழேந்தி காலமானார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குணாநிதி, தொடர்ந்து அவருடைய உடல் எப்போது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது தொடர்ந்து தற்போது மருத்துவமனைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வருகை தந்திருக்கிறாங்க. விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கட்சியினர் ஏராளமானவர் வருகை தந்திருக்கிறாங்க. தொடர்ந்து சிதம்பரம் தொகுதியில பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வந்த முதல்வர் பிரச்சாரத்தை ரத்து செய்து இங்கு வரலாம் என தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கிறது. தொடர்ந்து இதன் பிறகு முதல்வர் வருகைக்கு பிறகு உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.